Hi viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப டிராஃபிக்கான ஒரு ரோடு. ஸோ இந்த ரோட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் இந்த ரோட்டில் வந்து அவங்க கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஈஸியாக அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் நல்லாவே வந்துடும். இப்போ ஸ்டாரிங் கண்ட்ரோல் ஓரளவுக்கு நல்லாவே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஈஸியாக அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். நான் இது ஒரு மல்டி டாஸ்க்கான ரோடு, எல்லா சைட்லேருந்தும் வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும். ஸோ ஈஸியாகவே அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் ரெகுலராக அந்த மாதிரி ஓட்டும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக அவங்களால கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியும். ரெண்டாவது கண்ட்ரோல்ஸ் வரும், வண்டி எந்த லெவலில் போகணும், எவ்வளோ கேப் இருக்குது, போக முடியுமா இல்லையாங்கிற அந்த கெஸ்ஸிங்லாம் ஈஸியாக அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வரும். என்ன தான் நாங்கள் சொல்லி கொடுத்தாலுமே அந்த ரெகுலர் ப்ராக்டிஸில் மட்டும்தான் அவங்களால அதை புரிஞ்சிக்கவும் முடியும். ரெண்டாவது வந்து இந்த கேப்பில் போக முடியுமாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ ஈஸியாகவே கொஞ்சம் மெடலில் போக முடியும். லைட்டாக ஓகே போயிட்டே இருக்கலாம். போகலாம் அப்படியே மெடல் லைட்டாக அவ்வளோதான். சூப்பர். இங்கே லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு அப்படிங்க எல்லா வண்டியும் திரும்புகிற மாதிரி நீங்களும் அழகாக அப்படியே திருப்பி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாகவே அவங்கள லெஃப்ட் ஸ்லோ டவுன் பஸ் வர திரும்புது, இவங்களும் ஸ்லோவாக திருப்புறாங்க. ஸ்டடி பண்ணிக்க. சூப்பர். ஸ்டடி பண்ணுங்கள், நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணி மூவ்மெண்ட்லேயே இருங்க, அப்படியே மூவ்மெண்ட்லேயே இருங்க. மூவ் பண்ணுங்கள், போகலாம் போயிட்டே இருங்க. ஸ்டடி பண்ணி ஆன் அடிச்சு அந்த திருப்பும்போது கரெக்டாக திருப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த மூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃப்ளோ வந்துடும். மெயினாக வந்து என்னென்னா திருப்புறது கரெக்டாக திருப்பிடுறாங்க ஸ்லோ பண்ணி. அதுக்கப்புறம் திருப்பினதுக்கப்புறம் வண்டி வந்து ஸ்லோ ஆகுது. அந்த ஸ்லோ ஆகாமல் கொஞ்சம் பிக்கப் பண்ணி போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த டர்னிங் பாயிண்டில் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணணும். போகலாம் ஸ்லோவாக போயிட்டே இருக்கு, தைரியமாக ஸ்லோவாக போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். போகலாம் போயிட்டே இருக்கு. போகலாம் ரைட் நடுவில் அப்படி அவர் இப்படி வரும்போது நீங்கள் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். அவர் அப்படி வரும்போது நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் மெயினாக. ஸோ அவங்க வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும். அந்த ரைட், ஆமாம். அந்த ரைட்டை வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு ஒய்டாக திருப்பணும். ஸ்லோ சரி பண்ணலாம். பள்ளமாக இருந்தால் கூட பரவாயில்ல, மெதுவாக இறக்கி ஏற்றிடுங்க. அதை டைவெர்ட் பண்ணுன்றதுக்கோசரம் தள்ளி போக வேண்டாம். சரி பண்ண ஆல்ரெடி போகலாம். கொஞ்சம் ரைட்டில் ஏறி போனால் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வண்டி கார்பரேஷன் வண்டி தான் நிற்கிறது. கொஞ்சம் ரைட்டில் ஏறி போகணும், ஸ்லோ பண்ணி போகணும். ஸோ அந்த டிராஃபிக்கான பிளேசஸில் தான் இப்போ ஓடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அவங்கக்கிட்ட பேசுவோம். ஹலோ இப்போ வந்து நம்ம கோயம்பேடு போதும் மூவ் பண்ணாதீங்க. ஸோ கோயம்பேடு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி ஓடிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் அதை பற்றி அப்படி ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் தான். ஓகே, இன்னும் ஒரு 2 டைம்ஸ் போனால் சரியாயிடும். ஆமாம், அந்த ரோட்டில் நீங்கள் இன்னும் 2 டைம்ஸ் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்லோ இந்த ரோடு தான் ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிஸ்க்குள்ள ஒரு நல்ல ஒரு ரோடு இது. இதில் ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக உங்களால் ரைட்டில் போங்க. கொஞ்சம் ரைட்டில் அப்படி ஸ்லோவாக மூவ்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி அப்படியே போங்க. ஒரு பின்னாடி போகலாம் போங்க. ஸ்லோ போயிட்டே இருங்க. ஸ்லோ போயிட்டே இருங்க. வாங்க லெஃப்ட் போகலாம். சரி லாஸ்ட் லெஃப்ட் போகலாம். போயிட்டே இருங்க. லெஃப்ட் சைட்லேயே போயிட்டே இருங்க. வாங்க லெஃப்ட் சைடு ஸ்லோ போட்டுக்கோங்க. ஸ்லோ உங்கள் லெஃப்ட் ஃப்ரீ லெஃப்ட் தான் ஷார்ட்டாக